வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னன்னா கோவக்காயில ஒரு சட்னி பார்க்க போறோங்க. நல்லா ஒரு கைப்பிடி கோவக்காய் இப்படி ரவுண்டா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. தேங்காய் ஒரு ஒரு கோபுரமா வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சமா, தக்காளி வெங்காயம் எல்லாம் வேண்டாங்க. அதுக்கு புளிப்பு சுவைக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கம்மியா புளி எடுத்திருக்கேன். அடுத்தது காரத்துக்கு வரமிளகாய் 3, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் கோபுரமாக வச்சு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு கோபுரமாக வச்சு ஒரு ஸ்பூன். அடுத்தது உப்பு, வணக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. வணக்கிடலாம். இது கடலைப்பருப்பு வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா ஜோராக வணங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா ஜோராக வணங்கிடுச்சுங்க. எடுத்துடலாங்க. சேர்த்துக்கலாங்க. வணங்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. புளியை அதோட சேர்த்துக்கோங்க. ஜோரா வணங்கிட்டு இருக்குங்க. இன்னும் நல்லா வணங்கணும். நமக்கு வணங்கிடுங்க. நல்லா பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சுங்க. ஆற வச்சு அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. தாளிச்சாச்சுங்க. சட்னி தோசையும் ரெடிங்க. பேபி தோசைங்க, குட்டி குட்டியா. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பொரியல் பொரியல் சாப்பிட்டு சலுப்பாயிடுச்சுங்க. அதனால வித்தியாசமா கொஞ்சம் சட்னி அரைக்கலாம்னு இன்னைக்கு அரைச்சிருக்கேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இன்னொரு தகவலுங்க, சட்னி ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. நைஸா அரைச்சா வளவளன்னு ஆயிடும். கொஞ்சமா கொரப்பா அரைச்சிக்குங்க. சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.